Hello students, welcome to Hiba Max. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பசங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்னா எல்லாருமே இப்போ ஹாஃப் இயர்லி லீவில் இருக்கீங்க, கரெக்டாக? ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸும் மோஸ்ட்டாக லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே கண்டினியூஸாக டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் நான் சொல்லவே போகிறதில்ல. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு செஞ்சுருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் நீங்கள் நினச்ச மாதிரி வந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் தியரமே வரல. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்திருந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்திருக்கு, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் வந்திருக்கு, பித்தாகரஸ் தியரம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. பட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் வரலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக இந்த லீவில் அப்படின்னா, என்னோட ஐடியா உங்களுக்கு கரெக்டாக வரும்னா நீங்களும் செய்யுங்க. சாப்டர் 6 and 7 தரோ பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 6.1 6.4 வரைக்கும் இருக்க 4 எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள் சம்ஸும் சேர்த்து தான். அதே மாதிரி 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா சேம் 4 எக்ஸசைஸை எக்ஸாம்பிளோடு சேர்த்து நீங்கள் பார்க்கணும். ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, நமக்கு 10 days லீவ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லீவில் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அதுக்கப்புறம் 5th லெசன், 8th லெசன் தரவு பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஓரளவுக்கு இந்த ஹாஃப் இயர்லிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலுமே இதெல்லாம் தரவு பண்ணியிருப்பீங்க. நமக்கு கஷ்டமாக இருக்கிறது இது ரெண்டே தான். ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ஒன்று ஃபார்முலா, இன்னொன்று கால்குலேஷன். இந்த 2 தான். 6th சாப்டரில் பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரினாலே கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸி, நீங்கள் 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன், ஸ்கொயர் ரூட்டில் கண்டுபிடிக்கிறது வருது, பாயிண்டில் கால்குலேஷன் வருது, கேன்சலேஷன் வருது. நம்ம சேனலில் வீடியோஸில் எப்போவுமே ஈஸியாக எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிலாம் கொடுத்துருப்பேன். நான் மொத்தமாக ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டேன். எப்படி ஈஸியாக இதை நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அப்படி தான் இருக்கும். அதனால நிறைய பசங்க கேட்பாங்க, கிளாஸ் ஒர்க்கில் எங்கள் மிஸ் வேறு மாதிரி கேன்சல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேறு மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது கேன்சல் பண்ணும், அவ்வளோதான். நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அது நம்ம எடுத்துக்கிறது நமக்கு பெஸ்ட்டு. ஞாபகம் வச்சுக்க, கரெக்டாக? ஸோ இந்த 2 விஷயத்தையும் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் மட்டும்தான். ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதை ஓவர் கம் பண்ணாலே போதும். ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, கால்குலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 6, சாப்டர் 7 இந்த ஹாலிடேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே 5 மார்க்கை பற்றி கவலை வேணாம். 5 மார்க் உங்களால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிட முடியும். அண்ட் 2 மார்க்கும் கம்பல்சரி கவலை இல்லாமல் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த வாட்டி கேட்டது தான், தியரம் வரல, பட் எனக்கு 6th சாப்டரில் பாதி சம் ஞாபகம், மித்தது ஞாபகம் இல்லை. 7th சாப்டரில் ஃபார்முலா மறந்துட்டேன், அதனால என்னால் ஒரு 5 மார்க்கு 2 5 மார்க் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நமக்கு இனிமேலும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆனுவலுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம். பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? டிசம்பர் முடிய போகுது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு ஜான்வரி, ஃபெப் அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த 2 மாதம் ரொம்ப வேல்யூபிள். இதில் நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வேறு ஒரு 5 நாள் போய்டும்னு வைங்களேன். ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி எப்போவுமே 2 நாள் இருக்காது, அதுவும் காலி. இதிலே ஒரு வாரம் கிட்ட காலி. இதில் சண்டேஸ்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள், நமக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தாண்டி போகணும். ஸோ இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பேர் கேட்குறீங்க என்கிட்ட இல்லையா? நிறைய பேர் கமெண்ட்ஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இல்லைன்னா, ஃபுல் போர்ஷன்ஸை இனி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். டோன்ட் கோ பிஹைண்ட் யுவர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடியே நம்ம போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஆனுவல் எக்ஸாமுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எக்ஸாமுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி மட்டும்தான் இருப்போம். நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ் படித்தா மட்டும்தான் சென்டம் எய்ம் பண்ண முடியும். சென்டம் வேணும் 80+. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் அட்டென்ட் பண்ண நான் 80+ எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் கொஷின்ஸ் பார்க்கணும். இதில் ஆப்ஷன் விடுறது வேணால் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணால் சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணால் ஆப்ஷன் நீங்கள் விடலாம். ஏன்னா அது கம்பல்சரியில் இது வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணால் ஆப்ஷனில் விடுங்க.
வித் எல்லாமே பார்த்துருங்க. இன்னும் நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30 ஒரு 50 டேஸு ஒரு 50 டேஸ் இருக்குன்னு வைங்களேன். 50 டேஸை நம்மளால தரவு பண்ண முடியாதா? டெய்லி 10 சம்மாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட்க்கு இன்னொரு விஷயமும் நினச்சிருக்கேன். டெய்லி 5 மார்க் வந்து 5 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி. சாப்டர் 1லேருந்து 1, 2லேருந்து 3லேருந்து இப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கொஷின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் மட்டும் ஆனால் 5 சம்ஸ், ஏன்னா வீடியோ லென்த் ஜாஸ்தியாக போகும். அதனால 5 சம்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஈச் டே டெய்லி 5 சம்ஸ். இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கொடுங்க, வேணான்னா நோன்னு கொடுங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, டெய்லி அந்த 5 சம்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நான் 80+ நானே அஷ்யூரிட்டி தரேன். நீங்கள் இதெல்லாம் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அண்ட் அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த 5 மார்க் மட்டும் பார்த்தா கூட போதும். 5 மார்க்ஸ் மட்டும் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகுனா எஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். அண்ட் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீயும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவுமே அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் ஹாலிடேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஹாலிடேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்போவுமே நீங்கள் என்ன சம் எடுத்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, கரெக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு கூட மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து முதல்ல இது தெரியாமல் இருந்துச்சு, இப்போ இது தெரியுது, இது ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இந்த சாப்டர் பார்க்கல இப்போ பார்த்துட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும்தான் நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும், சரிங்களா? ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்கும் நிறைய சம்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப தேவை ஆக்சுவலாக நமக்கு. இப்போ குவார்ட்டர்லிலேருந்து இப்போது நமக்கு வந்து ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கோன்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, 70 தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தான் தெரியும் போன வாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு. அதை விட நீங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கீங்களா இல்லையா, அதை மட்டும் பாருங்கள். அந்த மைண்ட் செட் போதும், சரிங்களா? நான் இன்னும் நிறைய எடுக்குவேன், நான் வந்து சென்டம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மார்க் நினச்சி கவலைப்படாதீங்க, ஹாஃப் இயர்லி மார்க் நினச்சி எப்போவுமே கவலைப்படாதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மார்க் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனவொன்னு தான் தருவாங்க. ஸோ மார்க் பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் செகண்ட் மிட்டம் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர்ஸோட 5 மார்க்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனல் இன்னும் தெரியல. ஸோ அவங்களுக்கும் இது ரீச் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் ஆகுது நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.